கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழி நாம் விளக்கை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா 12:35 உங்கள் விளக்கு எரிவதாக என்று சொல்லி மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு, கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட ஒரு விளக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிற ஒரு விளக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று தினத்திலே கூட நாம் பார்த்தோம், சத்ரு நம்மை விளக்கை அணையும்படி செய்வான். இந்த காலை வேளையிலே கூட நீதிமொழிகள் 31:18 நாம் வாசிக்கும் போது, இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். இன்றைக்கு விசேஷமாய் ஸ்திரீகளுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இரவிலே உன் விளக்கு அணையாதிருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? விளக்கை போட்டு வைத்து நாம் முழுமையாய் உட்கார்ந்திருக்க வேண்டுமா? இல்லை இல்லை. எல்லா விளக்கையும் அணைத்து எல்லாரும் படுக்கையிலே உறங்கி கொண்டிருந்தாலும் ஸ்திரீயாகிய நீ எழும்பி உட்கார்ந்து உன் விளக்கு, அந்த பரிசுத்தாவி என்ற விளக்கு, அந்த அபிஷேகம், அந்த எண்ணெய் அணையாதிருக்க வேண்டும். உன்னை சூழ இருக்கிற குடும்பத்தில் உள்ள அனைவருக்காக நீ செபிக்க வேண்டும். சத்தத்தை உயர்த்தி அல்ல, அவருடைய தூக்கத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டிஸ்டர்ப் பண்ணி அல்ல, உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் கணவருடைய ரட்சிப்புக்காக, உன் பிள்ளையுடைய நல்ல ஒழுக்கத்துக்காக, உன் குடும்பத்தில் உள்ள எதிர்காலத்துக்காக, அவர்கள் பிரயாசப்படுகிற காரியங்களுக்காக, அவருடைய தெய்வ பக்திக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீ இரவிலே எழும்பி உட்கார்ந்து அந்த நடுச்சாமத்திலே இல்லை அதிகாலை வேளையிலே உன் விளக்கு அந்த இரவிலே அணையக்கூடாது. எல்லாரும் விளக்கை அணைத்து விட்டு படுத்து விட்டாலும் நீ உடனே படுக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அவருடைய முகத்தை எல்லாம் பார்த்து நீ அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உன் பிள்ளைகள் தூங்கிவிட்டால் கூட உங்கள் பிள்ளைகளுடைய தலையின் மேல் கையை வைத்து சங்கீதம் 91 நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் ஒரு பாதுகாப்பு. உன் விளக்கு அணையாது இருக்குமானால் உன் குடும்பத்தின் விளக்கு அணையாது இருக்கும். உன் குடும்பம், உன் கணவனுடைய விளக்கு அணையாது இருக்கும். உன் பிள்ளைகள் இருளில் இருக்க மாட்டார்கள். அவருடைய விளக்கு பிரகாசிக்கும். இன்றைக்கு உன் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய விளக்கு பிரகாசிக்கிறதற்கு உன்னுடைய விளக்கு இரவிலே அணையாதிருக்க வேண்டும். நீயும் முதலிலே தூங்கிவிடக்கூடாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன்னுடைய உற்றார் உறவினருக்காக, உன் சபை மக்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டும். ஒரு தாயார் இருந்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தது. அந்த நாட்களிலெல்லாம் வெளிநாட்டிலே வேலைக்கெல்லாம் ஆட்கள் கிடையாது. 12 பேருக்கும் உணவு கொடுக்க வேண்டும். 12 பிளேட்களை கழுவ வேண்டும். 12 படுக்கைகளை விரிக்க வேண்டும். எல்லாம் கொஞ்சம் வயது டிஃப்ரென்ஸில் இருக்கிற பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளையும் உணவு கொடுத்து அவர்களை படுக்க வைத்து தூங்கின பிறகு இந்த தாயார் என்ன செய்வார்களாம் தெரியுமா? அவருடைய விளக்கு அணையாது. ஒவ்வொரு பிள்ளையும் மீது தலைமையிலே கையை வைத்து ஜெபிப்பார்களாம். 12வது பிள்ளைதான் ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். அந்த மகன் தலைமையிலே கையை வைத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் அவர்களுக்குள்ளிருந்து ஜெபிப்பாரா. வாக்கு கடங்காத பெருமூச்சோடு இந்த பையனுக்காக ஊக்கமாய் செவி. இந்த மகன் ஒரு விலையேற பெற்ற ஊழியக்காரனாய் மாறுவான். மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய விசேஷத்த வல்லமை அவனுக்குள்ளே பிரவேசிக்கும் என்று ஆவியானவர் அவர்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருப்பாரா. ஆதலால் அந்த மகன் தலை மீது கை வைத்து செபிக்கும் போது மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அபிஷேகத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறேன் என்று சொல்லி ஆவியானுடைய துணையோடு செபிப்பார்களாம். அப்படியாகவே அந்த மகன் ஊழியத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறி, அது மாத்திரமல்ல ஒரு விசேஷித்த ஊழியக்காரனாய் மாறி மரித்தோரை உயிரோடு எழுப்ப கர்த்தர் அந்த வரத்தை அவனுக்குள்ளே வைத்திருந்தாராம். அந்த தாயாருடைய ஜெபம், ஆவியானவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபம், அந்த பிள்ளை மீது தலையை வைத்து அறிக்கையிட்டு செய்த ஜெபம் அப்படியே அபியாசமாய் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளையின் மீது உங்கள் கைகளை வைத்து ஜெபிக்க பழகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகளை கட்டவிழ்த்து ஜெபியுங்கள். கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்டிருக்கிற மாம்சத்து கிரியைகளை கட்டி ஜெபித்து அப்புறப்படுத்துங்கள். ஆவியின் கனிகளை கட்டவிழ்த்து ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம், உன் கணவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என் மகள் என்னோடு கூட இருக்கும் வரைக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் சங்கீதம் 91 நான் வாசிக்காமல் அவள் காது
காதுகளிலே சொல்லாமல் இருந்ததே கிடையாது. என்னுடைய பேரப்பிள்ளையை நான் வளர்த்த போது கூட அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அவர்கள் எங்களை விட்டு தூரமாக இருந்தாலும் அவர்களுக்காக அந்த சங்கீதம் 91 நான் சொல்லாமல் இருந்ததே இல்லை. சமீபத்திற்கு தூரத்துக்கு தேவனப்பா இந்த சங்கீதம் அவர்களை பாதுகாக்கட்டும், அது ஒரு பெட்டகமாக இருக்கட்டும், அது ஒரு வல்லமை உள்ள ஒரு சங்கீதம் என்று சொல்லி அறிக்கையிடுவேன். இன்றைக்கு எல்லாருடைய விளக்கு அணைந்தாலும் உன் விளக்கு அணையக்கூடாது. உன் குடும்பம் விளக்கு அணையாமல் இருக்க வேண்டுமானால் ஸ்திரீயே உன் விளக்கு அணையாமல் காத்துக்கொள். அந்த எண்ணெயை ஊற்றிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டே இரு. உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவருக்காக, தூரதேசத்தில் இருக்கிற உன்னுடைய குடும்பத்திற்காக ஜெபி. ஆண்டவர் அந்த குடும்பங்களை விளக்காய் எரிய செய்வார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தாப்பனே, இந்த காலை வேளையிலும் உன் எல்லா விளக்கு அணைந்தாலும் இரவிலே உன் விளக்கு அணையாதிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமே. ஆண்டவரே, ஸ்திரீகளாகிய நாங்கள் ஆண்டவரே எல்லாரும் தூங்கிவிட்டாலும் எங்கள் விளக்கு அணையக்கூடாதப்பா. எங்களை சூழ இருக்கிற படுக்கையில் இருக்கிற எங்கள் பிள்ளைகள், கணவர் எல்லாருக்காகவும் நாங்கள் அமைதியாய் ஸ்தோத்திர பலிகளை இருட்டு அந்நிய பாஷையில நிரம்பி ஆண்டவரை ஜெபிக்கும் போது அந்த எண்ணெய் கொடுத்து விட்டு எரியும் போது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் விளக்கு அணையாமல் இருக்க உடைய எண்ணெய் எங்களுக்குள்ளே ஊற்றுங்க அப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. எங்கள் விளக்கு எப்பொழுதும் எரிவதாக இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. Have a blessed day. Amen.